வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு 3 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சில உண்மைகளை வந்து கூல் சுரேஷ் கிட்ட அர்ச்சனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா, இந்த விஷயத்தில் வந்து நான் எந்த சைடும் முடிவெடுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஒரு பக்கம் விசித்ரா மேமும் பிடிக்கும், இன்னொரு பக்கம் தினேஷும் பிடிக்கும். விசித்ரா மேம் அங்கே இருக்காங்கன்றதுக்காக நான் பிளைண்டாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், பிளைண்டாலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, என்னால் முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த இது பண்ணும்போது கூட இருந்து அவங்களும் தான் ஆடி இருக்காங்க. அதை வந்து தினேஷ் சொன்னால் அதை தப்புன்னு சொல்கிறாங்க. என்னால் அதெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது, நான் இவர் பக்கமும் போல அவர் பக்கமும் போலன்ற மாதிரி நான் இந்த சைடே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்துறாங்க. என்னதான் இருந்தாலும் அப்போ விளையாடி இருக்கக்கூடாதுல்ல. அவங்க வந்து அந்த இது பண்ணும்போது அவங்க விளையாடி இருக்கக்கூடாது, அப்போ தனியாக இருந்துட்டு இருக்கணும். விளையாடிட்டு கூட சேர்ந்து விளையாட்டு சாரி சொல்லு இது சொல்லுன்றது எனக்கு நியாயமாக படல. நான் அதுக்கு போகல, அதை போய் நான் இதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நானே ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்தாலுமே அந்த மாதிரி விஷயம் நடக்குன்னா தள்ளி இருந்துருவேன். நான் வந்து ஆஜரெல்லாம் ஆக மாட்டேன், நான் தள்ளி நின்று தான் விளையாடி இருப்பேன். பட் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் வந்து நான் டேரக்டராக அவங்க எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இது பண்ணாங்க அப்படின்றதுக்காக நான் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் அர்ச்சனா தெளிவாக இருக்காங்க வெளியே கூல் சுரேஷ் கிட்ட பேசும்போது. அதை தவிர்த்து போன வாரம் ரூல் பிரேக்கிங் பண்ணும்போது கூட வெளியே போய் உட்காரது கூட நான் ஏன் போனேன்னா, எனக்கு வந்து ஜெயிலில் தனியாக போய் இருக்கிறதுக்கு பயமாக இருந்தது, இதுவாக இருந்தது. அதனால் இந்த ஐடியா இருந்தது, சரி போயிட்டு நம்மளும் உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்தோம். நானே வந்து ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம் மேம் அப்படின்னு சொல்லும்போது தான் மேம் தான் சொன்னாங்க, இருந்து அவங்க வெளியே வந்து தூங்கட்டும், இதெல்லாம் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பேசி பார்த்தேன், இதெல்லாம் நடக்கலை. அதுக்கப்புறம் லேட்டாக ரியலைஸ் ஆகி உள்ளே போய் படுத்தோம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா என்ன நடந்ததோ அதை உண்மையை ஒரு பக்கம் போட்டு உடச்சிட்டாங்க கூல் சுரேஷ் கிட்ட. கூல் சுரேஷ் ஒரு பக்கம் அட்வைஸ் சொல்லார், இது ஒரு ட்ரெயின் வண்டி தான்மா, ட்ரெயின் வண்டி ட்ராக் மாதிரி தான், உன்னோட ஸ்டேஷன் வந்தால் நீ இறங்கி போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீ கேமை விளையாட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூல் சுரேஷ் வந்து ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணுறாரு. பட் விசித்ராக்கும் அர்ச்சனாவுக்கும் அந்த முறிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுகிறது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் தினேஷை கூப்பிட்றாரு. தினேஷை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. வீட்டில் வந்து கழுவ போவது யார், துடைக்க போவது யாருன்ற டாஸ்க் இந்த வாரம் நடக்கல, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 2 டீமாக பிரிக்க சொல்கிறார். பாத்ரூம் டீம் அண்ட் கிளீனிங் டீம்ன்ற மாதிரி பிரித்து அதில் வந்து ஒரு 4 ரீசனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண சொல்கிறார். பாத்ரூம் டீமுக்கு வந்து என்னென்னா, வேக்கப் சாங் போட்டோன்னே எழுந்துக்கிறது இல்லை, வேக்கப் சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுறதில்ல, லெட்டர் படிக்கும்போது லேட்டாக வர்றது இந்த கேட்டகரியில். அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இவர் 4 பேரை நாமினேட் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா வேக்கப் சாங்க்கு எழுந்துக்கிறது இல்லை அப்படின்ற கேட்டகரியில் அர்ச்சனா. 2வது மாயாவும் போன வாரம்லாம் எழுதுக்கல அப்படின்றது மாயா. அப்புறம் பூர்ணிமா. 4வது விஷ்ணு. இதில் போட்டிருக்காரு. இந்த கேட்டகரிலாம் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்க, எல்லாமே தினேஷுக்கு செட் ஆகாத கேட்டகரியாக தான் இருக்கும். இது ஒரு விஷயம். பட் அது ரீசன்ஸ் எல்லாமே அக்செப்டபிளாக தான் இருந்தது. இந்த 4 பேருக்குமே ரீசன் அக்செப்டபிளாக இருந்தது. விஷ்ணு வந்து டான்ஸ் ஆட மாட்டார், பூர்ணிமா லேட்டாக தான் வராங்க டாஸ்க்லாம். அப்போ மாயா அண்ட் இவங்க 4 பேர் தூங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபேரான டிசிஷன் இதை பொறுத்தவரையும். ஓகேங்களா. 2வது கொஸ்டின் என்னென்னா, ஹவுஸ் கிளீனிங்க்கு ஒரு 4 பேரை போடணும். அந்த அவங்களோட பெட்டு அந்த மாதிரி அவங்களோட திங்ஸை கிளீன்லினஸ் இல்லாமல் வச்சிருக்கிற கேட்டகரியில் ஒரு 4 பேரை நாமினேட் பண்ணணும். இவர் என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு அக்ஷயாவை நாமினேட் பண்ணார். ரீசனே தெரியல. அக்ஷயா ஓகே. 2வது ஜோவிகாவை நாமினேட் பண்ணார். இப்போ பெட்டை போய் அவர் செக் பண்ணிட்டார். ஜோவிகாவை நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பெட்டையும் ஸ்மால் பாஸ் பெட்டையும் செட் பண்ணி பார்க்கும்போது ஜோவிகா பெட் வந்து அக்லியாக இருந்திருக்கு போல், அதனால். பட் ஜோவிகா வந்து எல்லாமே நீட்டாக கிளியர் அண்ட் நீட்டாக வந்து மடித்து வைக்கிறவங்க தான் நான் பார்த்த வரைக்குமே. பட் அன்னைக்கு க்ளீனாக இல்லை அப்படின்னு ரீசன் சொன்னோன்னே ஜோவிகாவால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் பார்த்தப்ப க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அது வாக்குவாதம் வரையும் போச்சு. ஜோவிகாவை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விசித்ரா மேமோட பெட்டை பார்த்துட்டு விசித்ரா மேமும் க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரிவெஞ்ச் எடுத்து பண்ண மாதிரி ஈகோ அப்படின்றது தான் நானும் பார்க்குறேன். அதனால் விசித்ரா மேம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனோட பெட்ஷீட் இதெல்லாம் மடிக்காமல் இருந்த கேட்டகரியில் நிக்சன் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இதில் வந்து விசித்ரா நான் வேலை செய்ய மாட்டேன், அதனால் என்ன பனிஷ்மெண்ட் இதெல்லாம் வருதோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி மேட்டர் இன்னும் போயிட்டு இருக்குது மக்களே. ஒரு பக்கம் மாயா பூர்ணிமா எல்லாம் சாரி கேளுங்க, அவங்க சாப்பிடாம இருக்காங்க சாரி கேளுங்க. என்னால் சாரி கேட்க முடியாதுங்க. நான் இமயமொழி உச்சியில் இருக்கிற மாதிரி நான் ஈகோயிஸ்ட் பர்சன். எனக்கு ஃபுல்லாக ஈகோ தான் அதிகமாக இருக்குது, ஈகோ தான் இருக்குது. ஓகேங்களா. அதனால் நான் சாரியே கேட்க மாட்டேன். இன்றைக்கி இல்லை, எல்லா வாரமும் சனிக்கிழமை வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, இன்னும் 2 மாதம் ஆனாலும் சரி, நான் இந்த விஷயத்துக்கு சாரியே கேட்க மாட்டேன்ற விடாப்புடியாக இவர் இருக்கார். இன்னொரு பக்கம் சாரி சொன்னால் இந்த பிரச்சனை முடிஞ்சிருங்க அப்படின்றாங்க. நானும் சாரி சொல்ல மாட்டேன், கேட்காம விட மாட்டேன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. 2 பேரும் அவங்களோட ஈகோவில் தான் இருக்காங்க அப்படின்றது. நான் ஈகோவை விட்டு கொடுத்து சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க வந்து அவர் கேட்டால் தான் நான் சாப்பிடுவேன்றது இவங்கள ஒரு ஈகோவில் இருக்காங்க. 2 ஈகோவில் எந்த ஈகோ ஜெயிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் எனக்கு இந்த இடத்துல ஒரு லாஜிக்கான பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு மக்களே. அது வந்து ஃபேக்ட், அது ஃபேராக இல்லைனாலும் எனக்கு ஒரு பாயிண்ட். திருட்டு அப்படின்ற மாதிரி இவர் மீன் பண்ணன்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்டதே ஒரு திருட்டுத்தனமாக ஏமாத்துன மாதிரி சாப்பிட்டாங்க தான் விசித்ரா. அதை நான் ப்ளேம் பண்ண விரும்பல. பட் எனக்கு அதை பார்க்கும்போது காமெடியாக இருந்தது. இந்த லைனுக்கும் அவங்க பண்ணதுக்கும் எனக்கு கனெக்ட் பண்ணும்போது முரண்பாடான கருத்தாக இருந்தது. அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சுமே தவிர வேறு எந்த மீனிங்லையும் மென்ஷன் பண்ணல. இந்த விவாதம் எவ்வளோ தூரம் நீடிக்க போகுது, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆக போகுதுன்னு தெரியல. மாயெல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் ஒரே ஒரு டிசிஷன் சொல்கிறார், கமல் சார் எபிசோடில் குறும்படம் போட்டுட்டோங்க. இவங்க இன்வால்வ் ஆகல, அந்த டாஸ்கில் அவங்க இன்வால்வ் ஆகல, அதுக்கு உடன்பாடாக இல்லைன்னா நான் சாரி கேட்குறேன்.
இல்லைனா கேட்க முடியாது அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறார். குறும்படம் போட்டால் சாரி கேட்பேன் அப்படின்ற ஸ்டாண்டில் தான் ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ இங்கேருந்து வெளியே போயிட்டு கார்டன் ஏரியாவில் பார்க்கும்போது அர்ச்சனா கிட்ட சாரி கோச்சிக்கிட்ட மாதிரி அர்ச்சனா மற்றும் விசித்ராவோட ரியாக்ஷன்லாம் பார்க்க முடியிற மாதிரி இருந்தது. இதுதான் இப்போதைய லைவ் அப்டேட் மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.